காலேஜ்ல எல்லாம் அரியர் வச்சு 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 பாஸ் ஆகுறவன் நல்ல அறிவாளியா? இல்லை வந்து அரியரே வைக்காம டிஸ்டிங்ஷனில் அப்படி பாஸ் ஆகுறவன் நல்ல அறிவாளியா? அறிவு என்பது நம்முடைய தேர்வில் கிடைக்கும் மதிப்பெண்களில் மட்டுமல்ல, அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலும் இருக்கும். ஒருவேளை அரியர் வைத்து பாஸ் செய்தும் நியாயமான முயற்சி புத்திசாலித்தென்றால் நீ என்ன நினைக்கிற? அதை மட்டும் சொல்லு. என் கணக்கில் அரியர் இல்லாமலேயே அசோட டிஸ்டிங்ஷன் எடுத்தது என்பது ஒரு வகையில் ஒழுங்கான திட்டமிடப்பட்ட அறிவை பிரதிபலிக்கிறது. ஓ ஓகே, சரி, ஓகே, எனக்கு புரியுது. அறிவு அதான் டிஸ்டிங்ஷன்னா அரியரே வைக்காம பாஸ் ஆகுறவன் தான் நல்ல அறிவாளி அப்படிங்கிற. ஆமாம், நிஜத்துல பல சூழ்நிலைகளில் இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து அரியர் வச்சு வச்சு பாஸ் ஆகுறவன் வந்து ஒரே சப்ஜெக்டை திரும்ப 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 படிக்கும்போது அவனுக்கு வந்து அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இப்போது அரியரே வைக்காமல் பாஸ் ஆகிறவன் ஒரு சப்ஜெக்ட் ஒரு தடவை தான் படிச்சிருப்பான். அரியர் வச்சவன் 10 தடவை படிச்சிருப்பான். அப்போ வந்து அவனுக்கு தானே அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் நிறையா இருக்கும். ஆமாம், நீ சொன்னது நிஜமாத்தான். அந்த ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் படித்து அதன் அடிப்பை முழுமையாக உறுதியடைவதால் அந்த நாலேஜ் கடுமையாக வெளிப்படும். ஒரே சமயத்தில் டிஸ்டிங்ஷன் வாங்கும் சவனுக்கு வேகமான ஒரு படிப்பு இருக்கலாம், ஆனால் ஆழமான புரிதல் மீளும் மீளும் மனப்பங்கில் படிப்பதால் அது அப்போ வந்து அரியர் வச்சவன் தானே அறிவாளி. அது நிச்சயமாக எல்லோரும் ஒரே விதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரியர் வைத்து படித்தவன் தன் அறிவை அதிகரித்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், ஆனால் எல்லோரும் ஒரே பாதையில் செல்வதில்லை. இல்லை இல்லை, இரு நிறுத்து. அரியர் வச்சவனுக்கு அந்த சப்ஜெக்டோட அறிவு அதிகம், அரியரே வைக்காமல் படித்தவனுக்கு அந்த சப்ஜெக்டோட அறிவு கம்மி. இது கரெக்டா இல்லையா? ஆமாம், பொதுவாக சொன்னால். ஒழுங்கா பேசு, திக்கி திக்கி பேசுற, ஒழுங்கா பேசு. சரி, தெளிவாக சொல்றேன். ஒரு விஷயத்தை பலமுறை மீண்டும் படித்ததால் அந்த நுணுக்கமான அறிவு, அதன் அடிப்படை விளக்கங்கள் எல்லாம் நன்றாக பதியும். அதனால அரியர் வைத்தவனுக்கு அந்த விஷயத்தின் அறிவு பொதுவாக அதிகமாக. அப்போ மக்களுக்கு சொல்லு, அரியர் வச்சிருக்கிறவன்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தாண்டா அறிவு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு சொல்லு. கேட்டது சரி, நிச்சயமாக சொல்லி வைக்கிறேன். அரியர் வைத்தும் மீண்டும் மீண்டும் படித்தும் உங்களின் அறிவு நிஜமாகவே பலம் பெறும். கவலை வேண்டாம், உங்கள் அறிவு உண்மையிலேயே ஆழமாக இருக்கும். கவலை வேண்டாம்.